வணக்கம். என்கேபி நேச்சர். வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி அட்சய திதி வருதுங்க. அது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த நல்ல நாளில் நகை வாங்கலாம், இடம் வாங்கலாம், ஆடம்பர பொருள் வாங்கலாங்க. ஆனால் இயற்கை வளத்தை நாம் வாங்க முடியாதுங்க. அது நம்ம உருவாக்க தான் செய்யணும். அதுக்கு நாம் மரம் நடுவோங்க. நல்ல இயற்கை வளத்துடன் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் வாங்கின நகை, பொருள், இடம் எல்லாமே நாமும் நம்ம சந்ததியரும் நிம்மதியாக அனுபவிக்க முடியுங்க. நல்ல காற்று, குடிநீர், ஆரோக்கியம் வேணும்னா இயற்கை வளம் கண்டிப்பாக வேணுங்க. அதுக்கு நாம் வீட்டுக்கு ஒரு மரம் நடலாங்க. நட்டதோடு விடாமல் அந்த மரத்தை பராமரித்து வளர்க்கணுங்க. இந்த விஷயத்தை என் நட்புக்கிட்ட சொன்னேங்க. நல்ல விஷயம், நாங்களும் நடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கல்லார் போனோங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த நாற்றுக்கு அங்கே கிடைக்கல. சரி, போனதுக்கு கொஞ்சம் வாங்கிட்டோம். அப்புறம் அங்கே நான் லவங்கப்பட்டையும் ரம்புட்டான் மட்டும் 2 நாற்று வாங்கிட்டு வந்திருக்கேங்க. ஆர்டர் கொடுத்துருக்கோம் வேறு ஒரு இடத்துல. அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது வெள்ளிக்கிழமை கிடைக்குமா என்னென்னு தெரியாதனால இப்போ இதை வாங்கிட்டு வந்து வச்சிடலான்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேங்க. கடந்த 2 மாதத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து எவ்வளோ பேர் இறந்தாங்க. இனியும் தாமதம் படுத்தாமல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொல்கிற விஷயம் சரின்னு உங்கள் மனசுக்கு பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.